விஸ்வா, ப்ராஜெக்ட் நீங்க முடிக்கலனா தயவு செஞ்சு வேலைக்கு வராதீங்க. வேற நிலமை புரியாம லேட்டர்னா என்னவா இருக்கும்? பிஸியா இருக்கானா, என்கிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? கேட்போம். சொல்லுப்பா. இப்போ எதுக்கு இப்படி பேசுற? உனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால தான் இப்படி பேசுற. நான் எப்போ சொன்ன பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு? அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கல? ஹெவியா ஒர்க்கடி, ரொம்ப டயர்டு, அதனால தான் எடுக்கல. ஆமா, ரொம்ப டயர்டு தான். யாருக்கும் இல்லாத டயர்டு உனக்கு மட்டும் இருக்கு, அப்படிதானே? எப்ப கேட்டாலும் இப்படியே பேசிக்கிட்டு. ஸ்டாப். நான் வைக்கிற போனை. இப்ப நீ மட்டும் வச்ச தக்ஷன், அதுக்கப்புறம் எப்பவுமே பேச முடியாது. லக்ஷ்ணா, என்னடி டயர்டா இருக்குன்னு சொல்ற, இப்படி பேச சொல்லி சாவடிக்கிறேன்னா? ஓ, நான் தான் சாவடிக்கிறேன்ல. சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா லாஸ்டா உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? சரி, நான் வைக்கிறேன். பிரியாரிட்டி எல்லாருக்கும். லவ்வில் பொறாமை, லஸ்ட் ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஈகோ மட்டும் இருக்கக்கூடாது. நான் டயர்டுன்னு சொன்னது ஒர்க்கு ப்ரெஷர்னால. ஆனால் நீ பேசாமல் இருக்கிறதா எனக்கு ஓவர் ப்ரெஷராக இருக்குது. சரி, எப்படி உனக்கு பிரேக்கப் ஆச்சு? நான் தான் அவன் மேலே சந்தேகப்பட்டு அவன் ஃபோனை போட்டு உடைச்சதுனால பிரேக்கப் ஆச்சு. நீ என் கூட எப்போவுமே இப்படியே இருக்கணும், சரியா? உன்னை எப்போ பார்த்தாலும் நான் உன்னை இப்போ பார்க்குற ஃபீலே வரணும், சரியா? சரியம்மா. விஸ்வா, நீ என்னை விட்டு எப்பவுமே போகக்கூடாது. ஹலோ. ஏய், என்ன சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்க? அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏண்டி, ஒன் டைம் கால் அட்டன் பண்ணி பேசினா என்ன? ஏன் உனக்கு என்னை விட உங்கள் அப்பா முக்கியமாக போயிட்டாரா? ஹே, இப்போ எது கோவப்படுற? நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறோம். விஸ்வா, நிறுத்து. செட் ஆகாதனா சொல்லிடு, சந்தேகம் மட்டும் படாத. சரி, உன் ஃபோனை கொடு. என் மேலேயும் சந்தேகப்படுவியாடா? நீ ஈகோ பார்க்காம இருந்தனா கண்டிப்பாக உன் மேலே சந்தேகப்பட மாட்டேன். அப்படியா? இல்லடா, எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை. ஆனால் நீ சைலண்டாக இருக்கியா,
அதான் பயமாக இருக்குது, எங்கே என்னை விட்டுட்டு வேறு பொண்ணுக்கிட்ட போயிட்டியோன்னு. சாரி, இது சந்தேகம்லாம் இல்லை, ஆனால் இவ்வளோ ஈகோலாம் இருக்கக்கூடாது. சொல்லுடா. லக்ஷனா, சரி இப்போ நான் உன்னை மீட் பண்ணணும், வருவியா? எங்கடா? லொக்கேஷன் அனுப்புகிறேன், வா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. லக்ஷனா, ம்? உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு ஆசை இருக்கா? அதான் ஐ மீன் ஓப்பனாக பேசணும் அந்த மாதிரி சொல்கிறேன். ஆசை அப்படிலாம் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸ்? அதுவா, அது நீ 96 மூவி பார்த்துருக்கியா? அதில் விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் ஹோட்டலுக்கு வெளியில் நைட் டைமில் 2 பேரும் தனியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ். சரி, இப்போ அதுக்கு என்ன, வா போகலாம். சி, சினிமா ஹீரோ மாதிரி பண்ணாத. ஏன், என்னை பார்த்தா ஹீரோ மாதிரி தெரியலையா? எனக்கு நீ ஹீரோ தான். இப்படி பேசி பேசி ஏமாத்துற என்ன? ஏய், அதெல்லாம் தனி ஃபீலிங்ஸ், அதுக்குன்னு நேரம்லாம் வராது, அதுவாக அமையணும். எங்கே அமையும்? லவ் பண்ண 5 வருஷத்தில் 4 வருஷமும் சண்டை தான் போகுது, இதெல்லாம் எங்கே? இல்லைடா, நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லலான்னு தான் வருவேன், ஆனால் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் சண்டை தான் வரும். அதான் எதுவுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். சரி, ஒரு கிஸ் கூட. டேய், என் வீட்டு மொட்டை மாடிக்கு வர சொல்கிறதுக்கு தான் அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருக்க மாதிரி பேசுனியா? நான் கூட உண்மையாக ஃபீல் பண்ணி பேசுகிறோன்னு தப்பாக நினச்சிட்டேன். ச்சே, நான் இங்கே தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். இங்கே பாருடி, லவ்வில் சண்டை போடலாம், ஆனால் சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு சண்டை போடணும், ஓகேவா? அப்போ நான் தான் சண்டை போடுறேன்னு சொல்கிறேன், அப்படி தானே? அப்படி சொல்ல வரலடி, ஒர்க்கு ஹெவியாக இருந்தது, அதுவும் இல்லாமல் நீ காலுக்கு மேலே கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்த, அதான் கோவத்தில் கண்ணா பின்னான்னு கத்திட்டேன். இருந்தாலும் என்னதான் நான் டயர்டாக இருந்தாலும் உங்ககிட்ட பேசியிருக்கணும், சாரிடி. லூசு, நான் தான் சாரி கேட்கணும், நீ எது கேட்குற? நம்ம லவ் பண்ணுற பையன் நம்மக்கிட்ட பேசலைன்னா வேற ஏதோ பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறேன்னு நான் தான் தப்பாக நினச்சிட்டு சண்டை போட்டுட்டேன். நான் தான் ஒரு லூசு. ஓகே, நான் மன்னிச்சிட்டேன். நம்ம எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ஐ மீன் நம்ம லவ்வுக்கும். கரெக்டு தான், நானும் பயந்துட்டேன் எங்கே நம்ம பிரிஞ்சிருவோன்னு. பிரிவு, இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும், செத்தே போயிடலான்னு தோணும். ஏய் லூசு, நான் அந்தளவுக்குலாம் போக மாட்டேன்டி. போய் தான் பாரேன். லக்ஷு, நம்ம லவ்வில் எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், எவ்வளோ பிரேக்கப் பண்ணியிருக்கோம், ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை பிரிக்க மாட்டேங்குதுல்ல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். லவ்வுக்கு ப்ரியாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆனால் பிரேக்கப் இஸ் நாட் சொல்யூஷன், ஓகே? எல்லா பிரேக்கப்பும் ஒரு சொல்யூஷன் தான், அப்போ தானே என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும். ஆமாம், எங்கே தெரியணும். சரி, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், நான் ரெடியாக தான் இருக்கேன். என்ன, என் டைலாக் எனக்கே வா. ஐ லவ் யூ டி, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ.